அன்பு உள்ளங்களுக்கு அநேக வணக்கங்கள். இப்போது அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட 100 வகைகள் உள்ள கொய்யாப்பழத்தின் மறுபலன்களை பற்றி பார்ப்போம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. எனவே உடலில் விட்டமின் சி குறைபாடு உடையவர்கள் அடிக்கடி கொய்யாப்பழம் சாப்பிடுவது நல்லது. சிறிதளவு கொழுப்பு சத்தையும் புரோட்டீனும் உள்ளன. மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாது தவிப்பவர்கள் அடிக்கடி கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் மது அருந்தும் ஆசை, வெறி எல்லாம் தவிடுபொடியாகிவிடும். போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது உறுதி. இதை போலவே தான் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களது நுரையீரல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே அவர்கள் கொய்யாப்பழம் அதிகம் சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் பிரச்சனையை தீர்ந்து சுகவாழ்வு பெறலாம். இது இரத்த குழாய் அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. அடிக்கடி தலைவலி ஏற்படுவோருக்கும் கொய்யாப்பழம் சாப்பிடுவதால் தலைவலியின் மூல காரணமே நீக்கப்பட்டு விடுகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவையும் இது கட்டுப்படுத்துவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் கொய்யாப்பழம் ஒரு சிறந்த மருந்து. மலச்சிக்கலை போக்கவும் வல்லது கொய்யாப்பழம். உடலில் ஏற்படும் காயங்களுக்கு கொய்யா இலையை அரைத்து பூசி வந்தால் காயங்கள் ஆறிவிடும். கொய்யா இலையை கஷாயமிட்டு குடித்தால் தொண்டை மற்றும் இதய நோய்கள் தீர்கின்றன. கொய்யா கொழுந்து கஷாயம் காய்ச்சலை கட்டுப்படுத்தும். பல்வலிக்கும் அல்சருக்கும் கூட கொய்யா இலைகள் நல்ல மருந்து. கொய்யா இலை கஷாயம் குழந்தைகளுக்கு வரும் மாந்தம், இழுப்பு, வலி நோய்களுக்கும் தரப்படுகிறது. முகத்திற்கு பொலிவையும் அழகையும் கொய்யா தருகிறது. தோல் வறட்சியை போக்கி இளமை தோற்றத்தை தருகிறது. எனவே மேலை நாடுகளில் இது டாக்டர் கொய்யா என்றும் அழைக்கப்படுகிறது. குறைந்த விலையில் அதிக நன்மைகள் தரும் கொய்யாவை இனி நாமும் அதிகமாக பயன்படுத்துவோமே. ஆனால் அதன் தோலை சீவாமல் உண்பதுதான் சிறந்தது. நன்றி, வணக்கம்.